கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். இந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 13 நாம் வாசிப்போம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். இங்க வேதம் சொல்லுகிறது, ஏழையான ஜனங்கள், ஏழையான பிள்ளைகள் மற்றவர்களை நோக்கி எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும், என் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் என் வியாகுலத்திலும் நான் விழுந்து கிடக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும் என்று சொல்லி, எனக்கு ஆகாரத்துக்கு பிரச்சனையா இருக்கு, என் கையின் பிரயாசம் தடையா இருக்கு, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, என் குடும்பத்துல தேவைகள் சந்திக்கப்படல, நான் உபத்திரத்துல இருக்கேன், நான் கஷ்டத்துல இருக்கேன், நான் கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் மன வேதனையோடு துக்கத்தோடு படுக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு சகாயத்தை நீங்க செய்யுங்க, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும் என்று சொல்லி ஏழையான பிள்ளைகள் ஊழியக்காரன் இடத்திலேயோ அல்லது விசுவாசிகள் இடத்திலேயோ இல்ல மற்றவர்களிடத்தில எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கூப்பிடும் போதும் இல்லை அவர்கள் கேட்கும் போதும் நாம் செவிகளை அடைத்துக் கொள்வோமானால், இங்கு வேதம் சொல்லுகிறது, தானும் உபத்திரத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் அவரும் நம் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்காமல் தன் செவியை அடைத்துக் கொள்வாராம். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், சிறுமைப்பட்டவன் மீது சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்ட பிள்ளைகளும் ஏழை ஜனங்களும் கூப்பிடும் போது அவருடைய கூப்பிடுதலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய செவி கொடுக்காமல் நாம் நம் செவிகளை அடைத்துக் கொள்வோமானால் நாமும் உபத்திரத்தில் இருக்கும்போது, நாமும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வியாகுலத்திலும் சஞ்சலத்திலும் கடன் பாரத்தில் விழுந்து கிடக்கும் போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் அவரும் நம் விண்ணப்பத்திற்கு ஜபத்திற்கு பதில் கொடுக்காதபடிக்கு தன்னுடைய செவிகளை அவர் அடைத்துக் கொள்வார். நாம் தேவ சமூகத்திலே ஏழைக்கு இறங்குவோம், ஏழையின் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்போம், நம் கூப்பிடுதலுக்கும் தேவன் செவி கொடுப்பார். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜபம் செய்வோமா? சோதரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள என் பரிசுத்தரே, உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தாவை உணர்ந்து உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனம் இறங்கும் அப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.